அனைவருக்கும் வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கீங்களாங்க? போன வீடியோட கண்டினியூஷன் தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க. க்ளீனிங் ஒற்றையெல்லாம் அடிச்சிட்டு இருந்தேன்னு சொல்லியிருப்பீங்க. அந்த வேலையெல்லாம் முடித்த உடனே ஃபைனல் சாமி ரூமு தாங்க. எல்லாம் செல்ஃபெல்லாம் தண்ணி ஊற்றி கழுவி பூஜை ஜாமான் எல்லாம் விளக்கியாச்சுங்க. ஃபைனலாக வீடையும் கழுவி விட்டு குலதெய்வம் கோவில் நோம்பிக்கான வீடு க்ளீனிங் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு. வேலை செய்யும் போது ஒன்றும் ஒரு பக்கம் மலப்பாக இருந்துச்சு. ஆனால் கம்ப்ளீட்டாக எல்லா வேலையும் முடிச்சுட்டு இந்த வீடு கழுவுறப்போ வரும் பாருங்கள் ஒரு சந்தோஷம். அது உண்மையாலுமே வேறு லெவல். அந்த வீட்டு வேலை செஞ்ச அலுப்பெல்லாம் பஞ்சாக பறந்துடும். அப்படி தான் எனக்குமே இருந்துச்சுங்க. அப்பா ஒரு வழியாக எல்லா வேலையும் முடிச்சாச்சு அப்படிங்கிற திருப்தியில் அப்படியே ஊருக்கு கிளம்பியாச்சுங்க. திங்கட்கிழமை வேலையெல்லாம் முடிச்சுட்டு சாயந்தரம் போல் கிளம்பணும். செவ்வாய்க்கிழமை காப்பு கட்டினாங்க. இங்கே ஊர்லேருந்து நாத்தனார் வீடெல்லாம் வந்திருக்கனால சரி கொஞ்சமாக ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு போவோம் அப்படின்ட்டு அப்படியே ஒரு டீயை குடிச்சிட்டு ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு இதில் என்ன ஹைலைட்னால் இந்த குலோப் ஜாமு பால்கோ டப்பாலாம் ரெண்டுங்க. ஏன்னா 2 பசங்க இருக்க வீட்டில் ஒரே மாதிரி அதுவும் 2 வாங்கிட்டு போகணும். இல்லாட்டி அடிதடி பஞ்சாயத்து ஆயிரும். அதனால தான் கடைக்காரர்கிட்ட 2 கரெக்டாக எடுத்து வைங்க அப்படின்னு சொல்லி அவர் வாங்கிட்டு இருந்தார். லைட்டாக ஒரு மழை சாரலோட ஒரு ஈவினிங் ட்ராவல் வாக் சூப்பராக ஒரு டீயோடு ஸ்டார்ட் ஆச்சுங்க. அப்படியே வீட்டுக்கு போயிட்டு நைட்டு சாப்பிட்டுட்டு காலையிலைக்கு கிளம்புற ஒரு 4 மணிக்கெலாம் எழுந்திரிச்சு நான் கிளம்ப 6 மணி ஆயிடுச்சு. அப்புறம் எல்லோரும் 5 மணிக்கெலாம் கோவிலுக்கு போயிட்டாங்க. ஒரு 6 மணிக்கு மேலே முகூர்த்த கால் ஊன்னாங்க. இங்கே ரொம்ப சிறப்பாக சூப்பராக இருந்துச்சு. இந்த முகூர்த்த கால்னாவே இந்த கல்யாண வீட்டுக்கெலாம் பந்தலில் ஊனுவாங்கள்ல அது மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. போன வருஷம் 3 நாள் நோம்பிலாம் வச்சுருந்தாங்க. இங்கே கரகம் பால்குடம் நிறைய விஷயங்கள் நடந்துச்சு. இந்த வருஷம் கோவில் எல்லாம் கொஞ்சம் சூப்பராக ஆல்ட்ரேஷன் செமையாக பண்ணியிருக்காங்க. பண்ணிவிட்டு கும்பாபிஷேகங்கிறனால ஃபுல் அண்ட் ஃபுல் ஐயர் தான் எல்லாமே பார்த்துக்கிட்டாங்க. முகூர்த்த காலுக்கு சந்தன குங்குமம்லாம் வைக்க சொன்னாங்க. ஒன்று நான் விட்டுருவேன். அது கடைசியில் ஹஸ்பண்ட் பக்கத்தில் இருந்து பொறுப்பாக பார்த்து என்னை வழி நடத்திட்டு இருந்தார். ஏன்னா நமக்கு அந்த ஒரு இதெல்லாம் கொஞ்சம் தெரியாதுங்க. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாம் அடிக்கடி கோயிலுக்கு போகிறனால நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டு இருக்கிறேன். முகூர்த்த கால் சிறப்பாக முகூர்த்த கால் ஊனியாச்சுங்க. அப்புறம் நவதானியம் சில்லறை காசுலாம் வச்சு போட சொன்னாங்க. அதுக்கப்புறம் அதில் பால்லாம் ஊற்ற சொன்னாங்க. ரொம்பவே சிறப்பாகவும் செமையாகவும் இருந்துச்சுங்க. நல்லா காலை பொழுதில் இந்த முகூர்த்த கால் ஃபங்க்ஷன்லாம் பார்க்கும்போது வீட்டில் ஏதோ ஃபங்க்ஷனுங்கிற மாதிரி ஒன்று அவ்வளோ இன்வால்வாக ரொம்பவே நல்லா ஜாலியாக இருந்துச்சு எனக்கு. இன்னும் அடுத்த வாரத்தில் நோம்பி ஸ்டார்ட் ஆயிருங்க. கோவில் வேலை சூப்பராக எல்லாமே ஆல்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க. இங்கே முதல்ல கம்பி கதவாட்டம் இருந்துச்சு. இப்போ மரத்துலேயே கதவெல்லாம் போட்டு நல்லா பெயிண்டிங் ஒர்க்கு. முதல்ல வெளியில் வெயில், அதுக்கப்புறம் நாகமாசிலையெல்லாம் ஓப்பன் பிளேஸில் இருந்துச்சு. இப்போ அவங்களுக்குலாம் ஒரு சின்ன ஒரு வீடு மாதிரி கட்டியிருக்காங்க. கோவில் இருப்பிடம் ரொம்பவே அழகாக இருந்துச்சு. இதுதாங்க எங்கள் குலதெய்வம் கோவிலோட தலைவரோட மனைவி. நிறைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க. நல்லா கம்பீரமாக சிரிப்பாங்க. சரிங்க, இப்போ எல்லாம் வாங்க அப்படியே நம்ம காப்பு கட்ட போகலாம். தீப தூப ஆராதனைலாம் எடுத்துட்டு அப்படியே இந்த மேலே மலர்கள் தூவும் போது வானமே ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க. நீங்களும் அப்படியே பாருங்களே. பேக்ரவுண்டில் ஃபுல்லாக சாமி பாட்டுங்க. அதனால தான் ஒரிஜினாலிட்டி அப்படியே போட முடியல. மியூசிக் பாடலோடு போட்டால் காப்பிரைட் கிளைம் பண்ணிடுவாங்க. குலதெய்வம் கோவில் திண்டுக்கல் மாவட்டம் வண்ணம்பட்டிங்கிற கிராமத்தில் இருக்குங்க. குலதெய்வம் பேர் வெள்ளையம்மா. நம்ம தான் குலதெய்வம் கோவிலில் பூசாரியாக இருக்கோம். மாலை போட்டு உட்காந்துருக்கவர் தான் மாமனார். கோவில் வேலைகள் ஃபைனல் டச்சுக்கு ஒன்றா இப்போ தாங்க ஃபைனல் ஆகிட்டுருக்கு பாருங்கள். பார்க்கும் போதே தெரியுது பாருங்களே. எல்லாம் சூப்பராக எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. பாலாயுதம் பண்ணாங்க இங்கே. இப்போ ஒரு 10-15 நாளைக்கு முன்னாடி. குலதெய்வம் கோவில் பெட்டியாக தான் இருக்குது. அதை எடுத்து அப்படியே வேறு பக்கம் வச்சுட்டு அது நோம்பி வரைக்குமே அதில் அபிஷேகம் தூப ஆராதனைலாம் காமிச்சிட்டு கும்பாபிஷேகம் முடிஞ்சதுக்கப்புறம் பெட்டியை மறுபடியும் புதுப்பிப்பாங்க. இதுக்கு பேர் தான் பாலாயுதம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இங்கே காப்பு கட்டவே அப்படியே வெளியூர்லேருந்து எல்லாமே வர ஆரம்பிச்சா
கூப்பிட்டாங்க. ஃபஸ்ட்டு பூசாரி வீட்டுக்குன்னு சொன்னாங்க. அதனால் நாங்கள் எல்லாருமே காப்பு கட்டியாச்சுங்க. அப்படியே ரெகுலராக எல்லோரும் வந்து காப்பு கட்டிகிட்டு இருந்தாங்க. போன வருஷம் நோம்பிக்கு வந்து 15 நாள் காப்பு கட்டியிருந்தோங்க. இப்போ வந்து 1 வாரம் இருக்கையில் தான் போய் காப்பு கட்டிட்டு வந்தோம். நான் கட்டியிருக்க ஸாரீ வந்து என்னோடய வந்து தாலி பிரித்து கட்டின ஸாரீங்க. ப்ளவுஸ் வந்து இப்போ ரீசெண்டாக நம்ம ப்ளவுஸ் கட்டிங் வீடியோ கூட போட்டிருப்போம். தச்சு வச்சு கிட்டத்தட்ட 3 மாதத்துக்கு மேலே ஆச்சு. எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். சூப்பராக காப்பெல்லாம் கட்டியாச்சு. இந்த டைமில் கண்ணாடி வளையல் போட்டால் தான் அப்படிங்கிற மாதிரி கை நிறையா எடுத்து போட்டுட்டு வந்தேன். பார்த்திங்களா, காப்பு கட்டும் போது கூட கையை வந்து சரியாக வைக்க தெரில. மனுஷன் நம்மளை எல்லாத்துலேயும் நோட் பண்ணிட்டு தான் இருக்கிறாரு. ஏன்னா சில விஷயம்லாம் வந்து ப்ராப்பராக தெரியாதுங்க. இந்த மாதிரிலாம் அவங்க கூட இருந்துக்கிட்டு கைட் பண்ணும்போது வீடியோவில் பார்க்கும்போது தான் தெரியுது நம்மளை கவனிச்சிட்டு இருந்திருக்காரு அப்படிங்கிற மாதிரிங்க. இப்போ நெக்ஸ்ட்டு அவர் காப்பு கட்டிகிட்டு இருக்காரு. இருக்கிறவங்க இருந்தாதேப்பா கலகலன்னு கேமராமேனுக்கு அமௌண்ட் செட்டில் பண்றது வருதேன். நல்லா பாத்துங்க, நல்லா க்ளோஸ் அப் எடு, விதவிதமா எடு. அவங்ககிட்ட என்ன மாதிரி க்ளோஸ் அப் விட்டு பரபா சொந்த பண்ண தெரியாம சிறப்பாக காப்பெல்லாம் கட்டி முடித்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் கோவில் சார்பாக வடை, டிஃபன் எல்லாமே ஆர்டர் போட்டாச்சுங்க. எந்த ஒரு சின்ன மீட்டிங் ஆகட்டும், எந்த ஒரு விசேஷமாகட்டும், காலையில் டிஃபன் வந்து வர பக்தர்கள் எத்தனை பேர் இருந்தாலும் அத்தனை பேர்த்துக்குமே வந்து கோவில் சார்பாக வந்து ஆர்ட்ரு பண்ணிடுவாங்க. இங்கே இட்லி, அன்றைக்கி பூரி, அதுக்கப்புறம் உளுந்த வடை எல்லாம் காலையில் எல்லாம் வெள்ளனா வந்தனால எல்லாம் பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. சூப்பராக டிஃபன் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சாச்சு. அப்படியே சாப்பிட்டுட்டு பக்கத்தில் வந்து ஊர் மாரியம்மன் கோவிலுங்க. 48 நாள் முருக பக்தர்கள் பழனி ஆண்டவனுக்கு வந்து விரதம் இருந்து காவடி எடுத்து தீர்த்தம் எடுத்து பாத யாத்திரையே போகிறாங்கன்னு சொல்லிட்டு அன்றைக்கி வந்து எல்லாம் ஊருக்கு அன்னதானம் தாங்க போட்டிருந்தாங்க. ஸ்பெஷல் அன்னதானம். நாங்கள் சரி கேள்விப்பட்ட உடனே சும்மா இருக்க முடியுமா, போய் அன்னதானத்தில் வந்து சாப்பிட்டு வந்தாச்சு. எல்லோரும் அவ்வளோ சூப்பராக கவனிச்சாங்க. சாப்பாடு ஒன்றா இருந்துச்சுங்க. ஃபைனல் டச்சு பாயாசம், அப்பளம், கத்திரிக்காய், முருங்கைக்காய், மாங்காய் போட்ட சாம்பார், உருளைக்கிழங்கு மசாலா, கேரட்டு, பச்சைக்கடலைப்பருப்பு போட்ட பொரியல், அப்பளம், ரசம், பாயாசம் அனைத்து வகையுமே இருந்துச்சுங்க. சாப்பிட்டு அப்படியே பக்கத்தில் வந்து பிள்ளையார் கோவிலுங்க. காட்டுக்குள்ளே இருக்கனால கொஞ்சம் புல்லெல்லாம் வந்து நிறையாவே விளைஞ்சிருக்கும். கும்பாபிஷேகத்துக்கு இங்கே தான் செட்டு போட்டு அன்னதானம், டைனிங் ஹால் எல்லாமே ரெடி பண்ணுறனால கொஞ்சம் புல்லெல்லாம் வந்து டிராக்டரை விட்டு சுத்தம் பண்ண விட்டாங்க. அதுக்கு வீட்டுக்கார் வந்து மே வேலை பார்த்து கைட் பண்ணிகிட்டு இருந்தார். சரின்ட்டு புள்ளக்குட்டிலாம் கூட்டிகிட்டு வீட்டில் ஒரே லவ்ஸ். அதனால் வந்து வாங்கடா பிள்ளையார் கோயிலுக்கு போகலான்ட்டு கூட்டிகிட்டு வந்து எல்லாம் விளாண்டுட்டு இருந்தானுங்க. அப்புறம் ஈவினிங் போல் ஆயிடுச்சுங்க. பயங்கர வெயில். காலையிலே கிளம்பிடலான்னு பார்த்தோம். வேலை இருக்கவும் கிளம்ப முடியலைங்க. அதனால பிள்ளையார் கோயிலில் கொஞ்சம் நேரம் ஒழட்டிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் படுத்து எந்திரிச்சிட்டு டீ காஃபிலாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு சாயந்தரம் போல் ஊருக்கு கிளம்பியாச்சுங்க. எல்லோரும் பாத யாத்திரைக்கு காவடி எடுத்துகிட்டு பழனிக்கு கிளம்பிட்டு இருக்காங்க. ஊருக்கு கிளம்பும் போதே நல்ல சூப்பரான ஒரு வைபுங்க. பார்த்துட்டு நாங்களும் கிளம்பிட்டோம். வீட்டுக்கு வந்து ஒரு 7 மணி போல் போய் பழனியில் ரீச் ஆகியிருந்தோம். அப்படியே அடுத்த நாள் காலையில் வந்து விளக்கி வச்ச சாமி ஜாமான் எல்லாமே வந்து அப்படியே அரேஞ்ச் பண்ணி தீபமும் போட்டு பத்தி சாம்பிராணிலாம் பொருத்தி சாமியும் கும்பிட்டாச்சுங்க. இன்னும் டெய்லியும் காலையிலையும் மாலையிலையும் சாமி கும்பிட்ற வேலை தான். நான் பழனி போனால் தான் பூ வாங்கிட்டு வரணுங்கிறனால சும்மா மட்டும் சாமி கும்பிட்டாச்சுங்க. துவைச்சி போட்ட துணியெல்லாம் மழையாட்டம் அள்ளி போட்டாச்சு. எல்லாத்தையும் மடிக்கணும். அடுத்தது ரேஷன் கடைக்கு போகணும். போயிட்டு ஜாமெல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. ஓரளவுக்கு வீட்டு வேலையெல்லாம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அடுத்தது ஸ்டிச்சிங் வேலை தாங்க இருக்குது. இதெல்லாம் முடிச்சுட்டு அடுத்தது ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இந்த வீடியோ பிடிச்சதா மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.